நேற்று ஈவினிங் அம்மா வீட்டிலேருந்து ஊருக்கு வந்தாச்சு. காலையில் டிஃபன் பாக்ஸ்லாம் ரெடி பண்ணி அனுப்புனதுக்கப்புறம் சுட்ட கத்திரிக்காய் தொக்கு ரெடி பண்ணலான்னு 6 நாட்டு கத்திரிக்காய் எடுத்து சுற்றி இருக்க காம்பை கிள்ளி விட்டுட்டு மைகோதியில் குத்தி அடுப்பில் வச்சு நல்லா கருப்பு நிறம் ஆகிற வரைக்கும் சுட்டு எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் போட்டிருக்க எல்லோ கலர் குர்த்தி பார்த்தீங்கன்னா லோரா ஃபேஷனிஸ்டா இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து ரிவ்யூக்காக சென்ட் பண்ணியிருந்தாங்க. பியோர் காட்டன் குர்த்தி லைனிங்கோடு வருது. ஸ்டிச்சிங் அண்ட் ட்ரெஸ்ஸோட குவாலிட்டி உண்மையாகவே சூப்பராக இருக்குது. இன்ஸ்டாவில் பேஜ் டேக் பண்ணுற கமெண்ட் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். நல்லா கத்திரிக்காய் ஆனதுக்கப்புறம் தோல் நீக்கிட்டு நல்லா இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மஸ்ட் எடுத்து வச்சுக்கோங்க. கடாயில் 1 டீஸ்பூன் மல்லி, 1/2 டீஸ்பூன் சீரகம், 4-5 காஞ்ச மிளகாய் போட்டு வறுத்து பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். மறுபடியும் கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடுகு, பூண்டு, 2 பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம்லாம் போட்டு நல்லா வதங்கினதும் கத்திரிக்காயும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை ஊற வச்சுருந்தேன், அதையும் கரைச்சி சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பவுடரும் சேர்த்து தேவையான உப்பு போட்டு நல்லா திக்கானதுக்கப்புறம் இறக்குனீங்கன்னா சாப்பாட்டோட சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து